ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ப்ளூ லாக் சீசன் 4 எபிசோட் 7 தான் பார்க்க போகிறோம். வழக்கம் போல் 5 சாப்டர்ஸ் தான். நெக்ஸ்ட் வீடியோ டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 50 லைக்கு ஒரு 20 கமெண்ட் மட்டும் போட்டு விடுங்க. அடுத்த வீடியோ சட்டு புட்டுன்னு வந்துடும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. கொஞ்சம் நாய்ஸ் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாப்டர் ஸ்டார்டிங்கில் ஃப்ரான்ஸ் வந்து 1-0ன்னு சொல்லிட்டு லீடில் இருக்காங்க. சார்லஸ் தான் ஃபர்ஸ்ட் கோல் அடிச்சிருப்பான். அதுக்கப்புறம் ஜப்பான் வந்து பால் எடுக்கிறாங்க. நம்ம இசாகி 2 பேருமே வந்து ஃப்ரான்ஸ் கோல் போஸ்ட் நோக்கி ஓடிட்டு இருக்காங்க. ரின் ஒரு பாஸ் கொடுக்குறான். ஆனால் இப்போ சார்லஸ் அதை பிரேக் பண்ண முடியாமல் ஷாக்ல நின்றுட்டு இருக்க. இப்போ பால் வந்து இசாகி கிட்ட வருது. அவன் வந்து அவனோட 2 கன் வாலி ஷாட்க்கு ரெடி ஆகிட்டு இருக்கான். ஆனால் இப்போ தான் நம்ம புதுசாக வந்த கேரக்டர் ஹூகோ வந்து என்ன பண்ணுறான், இவன் வந்து அவனோட எல்லா மூவியுமே ப்ரிடிக்ட் பண்ணுறான். இவன் வந்து ஃப்ரான்ஸோட ஒரு ஜீனியஸ் மிட்ஃபீல்டர். இப்போ ரென்னும் கரசும் 2 பேரும் இசாகியை வந்து பாஸ் கொடுக்க சொல்லி கேட்குறாங்க. ஹூகோ வந்து இசாகியோட மூவ் எல்லாத்தையும் ஃபுல்லாக டீகோட் பண்ணிட்டு லெஃப்ட் லெக்கில் ஃபெயிண்ட் யூஸ் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு முன்னாடியே போயிட்டு அவனை பிளாக் பண்ணிடுவான். அந்த ஃபெயிண்ட்டே நம்ம இசாகியால் பண்ணியிருக்க முடியாது. அதுக்கப்புறம் இசாகியை வந்து ஷூட் பண்ண முடியாமல் போகுது. சாப்டர் முடிவில் ஹூகோ வந்து இசாகி கிட்ட ஒரு கொஷின் கேட்குறான், இந்த மாதிரி நீ ஃபேட்டை நம்புறியான்னு சொல்லிட்டு. நம்ம இசாகி வந்து ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி நிற்கிறதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டருக்கு போவோம். சாப்டர் ஸ்டார்டிங்கில் ஹூகோ இப்போ அவனோட ஃபிலாசபியை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறான். அதுதான் வந்து தியரி ஆஃப் ஆப்டிடியூட். அவன் வந்து சொல்கிறான், லாஜிக் என்னன்னா ஒரு மனுஷனோட டேலண்ட் வந்து அவனோட பர்த்லேயே ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு அதை மீற ட்ரை பண்ணால் அது டெஸ்ட்ராய் தான் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். நேச்சுரல் லிமிட்ஸை அக்செப்ட் பண்ணால் தான் ரியல் ஸ்ட்ரென்த்னு ஹூகோ வந்து ஆர்கியூ பண்ணுவான். ஆனால் இது வந்து ப்ளூ லாக்கோட கோருக்கு கம்ப்ளீட் ஆப்போசிட்டான விஷயம். இப்போது இதுக்கு நடுவில் வந்து ஃபீல்டில் ஆக்ஷன் வந்துட்டு இருக்கு. பாச்சரா வந்து பால் வச்சிருக்கான். ஃப்ரான்ஸ் டிஃபெண்டர்ஸ் எல்லாம் டாச் பண்ணிட்டு அவனோட டெக்னிக்கை யூஸ் பண்ணிட்டு இப்போது சிகிரிக்கு பாஸ் கொடுக்குறான். சிகிரி வந்து அந்த ஸ்பீடை வச்சு ஃப்ரான்ஸ் பிளேயர்ஸை சர்ப்ரைஸ் பண்ணிட்டு பிரேக் பண்ணுறான். இதை பார்த்ததுக்கப்புறம் இசாகி வந்து ரியலைஸ் பண்ணுறான், இந்த மாதிரி ஃப்ரான்ஸ் டீமும் வந்து ரன் பண்ணுறதுக்கு ப்ரெடிக்டிங் ஸ்டைலை தான் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஹூகோ வந்து நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன விஷயத்துக்கு ரிலேட்டடாக வந்து இசாகி கிட்ட அப்படியே மிட்ஃபீல்டில் கேம் அப்போ பேசிகிட்டு இருந்திருப்பான். இப்போ சிகிரி வந்து இசாகி கிட்ட பாலை பாஸ் பண்ணுறான். பின்னாடி ஹூகோ வந்து அவனை பிளாக் பண்ணிட்டு இருக்கப்பவும் நம்ம இசாகி வந்து எப்படியோ பாஸ் பண்ணிடுறான். பால் வந்து ரின் கிட்ட போகுது. சாப்டர் லாஸ்ட்டில் நம்ம ரின்னு லோக்கியோட ஃபேஸ் டு ஃபேஸ் நிற்கிறான். காட் ஸ்பிரிண்டர் வர்சஸ் காட் டெஸ்ட்ராயர்னு சொல்லிட்டு மேட்ச் செட் ஆகுது. அதோட சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டருக்கு போவோம். இந்த சாப்டர் ஃபுல்லாக ரின் வர்சஸ் லோக்கி அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்கு. லோக்கி ரின் கிட்ட வந்து கேட்பான், இந்த மாதிரி உன்னோட ஃபேட்டை வந்து பிரேக் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு சேலஞ்ச் பண்ணிட்டு வந்துருப்பான். ரின் வந்து ஷூட் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனால் அதை ஃப்ரெண்ட்ஸ் வந்து முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணிடுறாங்க. லோக்கி வந்து அவன் பாடியை வச்சு ஃபுல்லாக பிளாக் பண்ணிடுறான். இப்போ ஹூகோ வந்து அவனோட பேக் கீல் யூஸ் பண்ணிட்டு கோல்குள்ளே போகாமல் பாலை தடுத்துருவான். இப்போது ரின் வந்து அவனோட ஷூட்டை வந்து ஃபெயில் ஆக்குறதுனால இப்போ ஹூகோ வந்து இசாகி கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தியரியை வந்து சொல்லுவான். இப்போது சக்ஸஸில் வந்து 66% டேலண்ட், அப்புறம் 33% நெட்வொர்க், அது நம்ம டீமை பொறுத்த இருக்குது. அப்புறம் 1% தான் லக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பான். இப்போ இந்த இசாகியோட அந்த அன்பிரடிக்டபிள் பிளேஸ் எல்லாமே அந்த 1% லக்கு அப்படின்ற மாதிரி நம்ம ஹூகோ வந்து சொல்லிட்டு இருந்திருப்பான். ஆனால் நம்ம ஹூகோ வந்து அந்த 1% லக் ஃபேக்டரை கூட கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ண தான் பார்த்துட்டு இருக்கான். இப்போ ஹூகோ வந்து இசாகியை லோக்கி கூட கம்பேர் பண்ணுவான். லோக்கிக்கு வந்து அவனோட பாடி அண்ட் பிரெயின் ரெண்டுமே பர்ஃபெக்ட் சிங்கில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவான். ஹூகோவோட கோல் வந்து என்னதுறான்னா, இந்த மாதிரி அவனுக்கு வேர்ல்டு நம்பர் 1 ஆகணும்னு ஆசை இல்லையா, அவனுக்கு வந்து வேர்ல்டு நம்பர் 2 ஆகணுமா, வேர்ல்டு நம்பர் 1க்கு ஹெல்ப்பாக ஒரு பெஸ்ட் வேர்ல்டு நம்பர் 2 இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பான். நம்ம ஹூகோ வந்து இவனோட பார்த்த வந்து இசாகியை ஃபாலோ பண்ண சொல்லுவான். அந்த மாதிரி பண்ணால் ப்ளூ லாக் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு லாஸ்ட்டாக இவனுங்க கார்னர் கிக் பண்ணுறதுக்கு நிற்கிறதோட இந்த சாப்டர் முடியுது. வாங்க அடுத்த சாப்டருக்கு போவோம். இப்போ சாப்டர் ஸ்டார்டிங்லேயே ஜப்பான் ஆல்ரெடி 1 கோல் பிஹைண்டில் இருக்காங்க. பாச்ரா அண்ட் ஹியோரியோட சான்ஸை வச்சு கார்னர் கிக் பண்ணுறாங்க. சைட்வேஸ் மூவ் பண்ணி ஃப்ரான்ஸ் டிஃபெண்டர்ஸை கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க. ரியோ, பாச்ரா அப்புறம் இசாகி கிட்ட பால் வருது. இசாகி சார்லஸ் கிட்ட க்ளோஸாக மார்க் பண்ணுறான். நம்ம ரின் வந்து அந்த டைமில் ஃப்ரீயாக தான் இருக்கான். அவனும் வந்து பாஸ் கேட்பான். பட் நம்ம இசாகி மைண்டில் ஹூகோ வந்து மைண்ட் கேம் ஆடுறான். நம்ம இசாகியால் அதை கண்ட்ரோலும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ஷட் அப், ஐம் கோனா பி நம்பர் 1 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பையன் வந்து ஒரு கிக் அடிக்கிறான். பட் அந்த கோல் கீப் வந்து ஈஸியாக ப்ரிடிக்ட் பண்ணிட்டு பாலை கேட்ச் பண்ணிடுவான். இங்கே க்ரௌடில் இருந்து கமெண்டேட்டர்ஸ் எல்லாருமே வந்து ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹூகோ வந்து இசாகியை மார்க் பண்ணிகிட்டு இருந்திருப்பான். நம்ம ரின் வந்து ரியலைஸ் பண்ணுறா, இந்த மாதிரி இசாகியை இப்போதைக்கு நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஜப்பானுக்கு பெரிய ப்ராப்ளம் ஆகுது. ஆனால் சாப்டர் லாஸ்ட் பேனலில் நம்ம கரசு வந்து கண்ணில் ஒரு ஃபயரோட இருந்துட்டு இருப்பான். பையன் ஃப்ளோ ஸ்டேட்டில் இருப்பான் போல். பாப்பா அடுத்த சாப்டரில் என்ன ஆகுதுன்னு. ஸ்டார்டிங்கில் இப்போ பால் இப்போ ஃப்ரான்ஸ் சைடுக்கு போகுது. லோக்கி ஓடி வந்துட்டுருக்கா கவுண்டர் அட்டாக்கு. சிகிரி லோக்கியை கேட்ச் பண்ண ட்ரை பண்ணுறான். பாடியை புஷ் பண்ணுறான். ஆனால் லோக்கி செம்ம ஸ்ட்ராங்காக இருக்கான். அவன் தள்ளிட்டு போகணும்னு ட்ரை பண்ணுறான். பட் அந்த நேரத்தில் லோக்கி வந்து ஹெட்ஸ் வச்சு பாலை டச் பண்ண ட்ரை பண்ணும்போது சடனாக கரசு வந்து பாலை கிக் பண்ணிட்டு எடுத்துடுறான். நம்ம சிகிரியோட சேலஞ்ச் வச்சு தான் நம்ம கரசு அதை ட்ரிபிள் ரிதமில் ரீட் பண்ணிவிட்டு அந்த டேக்கில் லாஸ்ட் செகண்டில் புல் ஆஃப் பண்ணியிருக்கான். கரசு இப்போ பால் வச்சுருக்கான். ஆனால் பாஸ் பண்ணாமல் தானே ட்ரிபிள் பண்ணிவிட்டு ஓடிக்கிட்டு இருப்பான்.
அது கூட காட் லெவல் ஸ்பீடில் பையன் போயிட்டுருப்பான். இசாகி கன்ஃபியூஸ் ஆகி கரசோ கிட்ட எனக்கு பாஸ் பண்ணுன்னு சொல்லி கேட்குறான். ஆனால் நம்ம கரசோ வந்து ரெஃப்யூஸ் பண்ணிட்டு அப்படியே தனியாக போயிட்டுருக்கான். ப்ளூ லாக் இப்போ இசாகியை டிபெண்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவனோட அந்த நம்பர் 2 சேஞ்ச் ஆகுது. ஐ மீன் அவனோட ரோலை இப்போ நம்பர் 2 நினச்சிட்டு விளாண்டுருக்கான். அந்த பேனலே பார்க்க செம்ம மஜாவாக இருக்கும். பையன் நாங்கள் சிறகடிச்சு பறப்போன்ற மாதிரி பறந்துட்டு இருப்பாங்க கிரவுண்டில். நம்ம கரசு அங்கே ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஸ்ட்ரைக்கராக மாற ட்ரை பண்ணுறான். நம்ம இசாகி வந்து கவலைப்பட்டு இருப்பான், நம்ம இதை ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கரசு வந்து கான்ஃபிடென்ட்டாக கண்டினியூ பண்ணுறான். மேட்ச்சில் எல்லாரும் அவனோட சேஞ்சை பார்த்து ஷாக் ஆகிட்டு இருப்பாங்க. ஃப்ரான்ஸ் சைடில் கூட கரசு கிளியராக சொல்கிறான், இந்த மாதிரி நான் மேட்ச்சை வின் பண்ணுவான், ஆனால் ஸ்ட்ரைக்கராக இல்லை அப்படின்ற மாதிரி. அவன் ஃபீல்டு ஃபுல்லாக பார்த்துட்டு டீம்மேட்ஸ் பொசிஷன்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு அன்எக்ஸ்பெக்டட் பாஸை வந்து பண்ணுறான். அதுவும் ஹியோரி கிட்ட. நம்ம ஹியோரியும் வந்து பால் அக்செப்ட் பண்ணிக்கிறான். லாஸ்ட்டாக நம்ம கரசோம் லெட்ஸ் கோ மேஜர் சாடிஸ்ட் அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம ஹியோரியும் ஓகே ஃப்ரெனிமி அப்படின்ற மாதிரி சொல்கிறதோட இந்த சாப்டரும் இந்த எபிசோட முடிவடைகிறது. மறக்காமல் நம்ம அடுத்த டார்கெட்டை சீக்கிரமாக ரீச் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்த வீடியோ மட்டும் வந்து சேரும். மறக்காமல் நம்ம வீடியோ லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் தட்டியை விட்ருங்க. மறக்காமல் முடிஞ்ச 4 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டு உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுப்பேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிற டாட்டா பை பை சி கைஸ் இன் அனதர் வீடியோ.